இவரை அப்படி இவரே கற்பனை பண்ணிக்கிறாரு. இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் எதுவுமே இது வரைக்கும் நடந்தது கிடையாது. அமைச்சரவை தயாரிக்கப்பட்ட அந்த உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறாங்க. அதுல என்னென்ன தவறு சுட்டி காட்ட வேணும்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆளுநர் தவறான செய்தியை வாசிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவருடைய நியாயம் அதுதான். திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் நீங்க ஒரு தவறான தகவலை புள்ளி விவரத்தை கொடுக்குறீங்க. அந்த புள்ளி விவரத்தை நீங்க தயாரித்து கொடுக்குறீங்க. அதை நான் வாசிக்கணுமா? இதை திருத்தி கொடுன்னு தான் சொல்றேன், வாசிக்கணும்னு சொல்லல. சார் இது ஆளுநர் அவர்கள் இதுக்கு நான் விமர்சனம் செய்வது சரியல்ல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது, சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. கடந்த 4.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வெளியிட்டு இருக்குது. எல்லா தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கொலை நிலவரத்தை பற்றி தான் இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாகிவிட்டது. இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று பல முறை இந்த அரசை வலியுறுத்தியும் இந்த அரசு செவிசாய்க்காமல் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இன்றைய தினம் தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடும் குற்றச்செயலில் ஈடுபட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் வெளியெடுப்பு செஞ்சிருக்கோம். முதல் கூட்டத்தில் ஆளுநர் உரையோட தான் தொடங்குற விதி இருக்கு. அதை மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கைகளை திமுக மேற்கொள்ளும் மற்ற மாநில அரசியல் கட்சிகள். இவரை அப்படி இவரே கற்பனை பண்ணிக்கிறாரு. இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் எதுவுமே இது வரைக்கும் நடந்தது கிடையாது. இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் இன்னைக்கு இதை கவர்னர் அவர்கள் வெளியிட்டு இருக்கிற அறிக்கையில் உண்மைதானே. இன்றைக்கு நேருக்கு ஆளுநர் உரைய அவரே சொல்றாரு, சட்டப்பேரவை தலைவர் சொல்றாரு. அமைச்சரவை தயாரிக்கப்பட்ட அந்த உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறாங்க. அதுல என்னென்ன தவறு சுட்டி காட்ட வேணும்ல. ஆளுநர் தவறான செய்தியை வாசிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவருடைய நியாயம் அதுதான். ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மைத்தன்மை இருந்தால் தான் அது பேச முடியும். தவறு இருக்கின்ற பொழுது சுட்டி காட்டுகிறார். இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. அதனாலதான் இப்படிப்பட்ட வெளிப்படை. அது மட்டும் இல்ல, ஆளுநரை பற்றி என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து முதலமைச்சர் அந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு தீர்மானமாக கொண்டாடுறார். எப்படி கவர்னர் இப்படி பேசுவார்னு தெரியும். ஆக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு சட்டமன்றத்தில் வாசிச்சிருக்காரு. இன்னொன்று, மேதக ஆளுநர் உரையில வேற எந்த கருத்து சொல்ல முடியாது. அதுக்கு யாருக்கும் அது இது கிடையாது. பாரம்பரியமாக நீங்க பார்க்கின்ற பொழுது மரபு அப்படித்தான். மேதக ஆளுநர் உரையில ஆளுநர் உரை மட்டும்தான் இடம்பெற வேணும். ஆனா முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை இதுல பதிவு செய்கிறார். இது எந்த விதத்துல நியாயம்? மரபை மீறி செய்யறார். கையெழுத்து கொடுத்த உரையில அத சபாநாயகர் வாசிச்சாரு. இப்ப ஆளுநரும் தன்னுடைய விளக்கத்தை கொடுத்தாரு. இந்த விஷயங்கள்லாம், இந்த அம்சங்கள்லாம் இடம்பெறல. இரண்டுக்குமே பல்வேறு முரண்கள் இருக்குது. எப்படி சொல்லுங்க? முரண்பாடு இல்ல, உண்மையே கவர்னர் எழுத வேணுங்கிறார். தமிழகத்தில் நடைபெற்ற உண்மை செய்தியே மேதக ஆளுநருடைய இடம்பெறுங்க. நான் படிக்கின்ற பொழுது நீங்க செய்த தவறை சரி என்று நான் படிக்க மாட்டேன், வாசிக்க மாட்டேங்கிறார். இதுதான் பிரச்சனை. நடைபெறுகின்ற சம்பவங்கள் எவ்வளவு நான் சொன்னேன். பாலியல் குற்றங்கள் என்ன நடந்திருக்குது, வேலைவாய்ப்பு இருக்குது, தொழில் முதலீட்ட நீங்க ஒரு தவறான தகவலை புள்ளி விவரத்தை கொடுக்குறீங்க. அந்த புள்ளி விவரத்தை அதை நீங்க தயாரித்து கொடுக்குறீங்க. அதை நான் வாசிக்கணுமா? இதை திருத்தி கொடுன்னு தான் சொல்றேன், வாசிக்கணும்னு சொல்லல. தமிழகத்தில் இருக்கின்ற உண்மை நிலையை நீங்க அமைச்சரவையில் அதை வச்சு ஒத்தவடி கொடுங்க, நான் அதை நான் வாசிக்கிறேன். சார் இது ஆளுநர் அவர்கள் இதுக்கு நான் விமர்சனம் செய்வது சரியல்ல. மேதக ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல. நாங்கள் அதை செஞ்சதும் கிடையாது, வேண்டாம் சார். அதுதான் நான் சொல்றேன், அதுக்குள்ள நாங்க போக விரும்பல. புரியுதுங்களா? எங்களுக்கு வேண்டியது மக்களுடைய பிரச்சனைக்கு தான் நாங்க தேர்ந்தெடுத்துக்கிறோம்.
மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நீங்களும் மக்களுடைய பிரச்சனை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி டைவர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மக்களுக்கு என்ன செய்தி போய் சேரணுமோ அது உண்மையான செய்தி போய் சேரட்டும். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.